ஹாய் ஹலோ வெல்கம் டு கோட் ஆஃப் கார்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் லூப் பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் ரெண்டு லூப்புமே பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். நம்ம ஃபார் லூப் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா அதாவது லூப்னா வந்ததே திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக வர்றது தான் லூப்பு. சரிங்களா? அதான் லூப்பும்பாங்க. லூப்பில் ரெண்டு டைப் இருக்குது, ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் இருக்குது. ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா எனக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஃபார் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் லிஸ்ட் எடுத்துக்கலாம். L1 is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மேன் ராக் இன்னொன்று மூணு ஸ்ட்ரிங்கு. அதை சரி மூணு ஸ்ட்ரிங்கு நம்ம எடுத்துருக்கோம். மூணு டேட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் லூப் ஃபார் இப்போ எல் இன் எல்எஸ் சாரி L1 கோலன் முடிச்சிடணும். இதான் ஃபார் லூப்போட கீவேர்டு. ஓகேங்களா? என்டர் அடிச்சுட்டு print print இப்போ எல்னு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா L1ங்கிற லிஸ்ட்டில் L1 லிஸ்ட்டில் மூணு டேட்டா இருக்கு. இப்போ வந்து N1ங்கிற வேரியபிளில் மூணு லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபார் லூப் என்ன பண்ணுது? ஃபார் எல் இன் L1 L1ல மேனுங்கிறத மட்டும் எடுத்துட்டு எல்லில் ஸ்டோர் பண்ணும். எல் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் திரும்பியும் போகும். திரும்பி போயிட்டு L2ல இருக்கிறத L1ல ராக்கை எல்லுக்கு ஸ்டோர் பண்ணும். அப்படியே வரிசையாக பிரிண்ட் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்க. பார்த்தீங்களா? புரிஞ்சுங்களா? இதுதான் ஃபார் லூப். ஓகேங்களா? லூப்பில் இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம வந்து வேறு மாதிரியும் கொடுக்கலாம். எப்படின்னா L2ங்கிற வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுவோம். கோட் ஆஃப் காட். இப்போ ஃபார் லூப்பில் ப்ரோ இன் L2 கோலன் PRINT
இப்போ பிரிண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். வரிசையாக பிரிண்ட் ஆகும் பாருங்க. இவர் கோட் ஆஃப் கார்டு வரிசையாக பிரிண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, L2ங்கிற வேரியபிளில் கோட் ஆஃப் கார்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஃபார் லூப் அது என்ன பண்ணுது, L2லேருந்து ஒவ்வொன்றா ப்ரோக்கு சென்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சியை வந்து சியை வந்து ப்ரோக்கு சென்ட் பண்ணி ப்ரோ பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து திரும்பி அடுத்து ஓ, அடுத்து டி, அடுத்து இ, அடுத்து ஸ்பேஸ், அடுத்து ஓ, அடுத்து எஃப், அந்த மாதிரி. சரிங்களா, இதான் ஃபார் லூப்போட வேலை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபார் லூப்பில் ரேஞ்ச் பார்க்கலாம். இப்போ ரேஞ்ச் நம்ம போடலாம். RANG இங்கே வந்துச்சு. ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு 5 பிரிண்ட்டில் L2 பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ என்ன நடந்திருக்கு, L1ங்கிற வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஃபார் லூப் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ப்ரோ தேவையில்லை, ப்ரோலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ப்ரோ தேவையில்லை, நம்ம ப்ரோ கொடுக்கறதுக்கு பதிலாக L2வே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நடந்திருக்கு, ஃபார் லூப் வந்து ரேஞ்ச் எடுத்திருக்கோம் 5 தடவை இந்த ஃபார் லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், L2ல என்ன இருக்குது, கோட் ஆஃப் கார்டு. அதனால் 5 தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, வைல் லூப் பார்க்கலாம். வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை அதாவது லாங்காக ரிப்பீட் பண்ணிக்கிறது. சரிங்களா, இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு நமக்கு தேவையான இடத்துல நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் வைல் லூப்பை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு k is equal to 0, while loop k less than or equal to 5. சாரி, கோலன் வச்சிருங்க. print k. இப்போ வந்து k plus is equal to 1. சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 0. சரிங்களா, வைல் லூப் என்ன பண்ணுதுன்னா, வைல் லூப்போட இங்கே வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னா, கே வந்து 5, கேவோட வேல்யூ வந்து 5க்கு 5ஆகவும் இருக்கலாம், 5க்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கும். சரிங்களா,
அப்படி சப்போஸ் 6 ஆச்சுன்னா இது தப்பு. அப்படி ட்ரூ அப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து 0 less than or equal to 5. 5ஓட 0 வந்து சின்னது தானே 0. அப்போ இது வந்து இந்த லூப் வந்து ட்ரூ. அப்போ கேல போயிட்டு 0ன்னு பிரிண்ட் ஆகிட்டு திரும்பி கேல என்ன இருக்குது 0 இருக்கா ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து ஆட் ஆயிரும். அப்போ 0 1 0 + 1 1 1 இங்கே போயிடும் கே. அப்போ கேவோட வேல்யூ என்ன 1. சரிங்களா? இப்போ மறுபடியும் செக் பண்ணணும். செக் பண்ணுறப்ப கேவோட வேல்யூ 1 less than or equal to போட்டோம்னா 5க்கு ட்ரூ வந்துடும். திரும்பி பிரிண்ட் பண்ணும் என்ன 1ன்னு பிரிண்ட் பண்ணும். 1 + is equal to 1 2. திரும்பி இங்கே கேவோட வேல்யூ 2. அதே மாதிரி கண்டிஷன் பார்த்தா கண்டிஷன் வந்து கரெக்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து ஆட் ஆகும். திரும்பி கண்டிஷனை செக் பண்ணும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வைல் லூப். ஓகேங்களா? ரன் பண்ணி காமிக்கிற பாருங்க. பார்த்தீங்களா? அப் டு 4 வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போ 0 வந்திருக்கா. 0 வந்து ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூ என்ன 0. ஸோ இங்கே 0 வரும். இங்கே இருக்க கேக்கு 0 வரும். less than or equal to 5 கண்டிஷன் செக் பண்ணதில் ட்ரூ. பிரிண்ட் வந்து கேவோட வேல்யூ என்ன இருந்துச்சு 0 இருந்துச்சு பிரிண்ட் பண்ணுது. இங்கே திரும்பி கேவோட 0 + 1 1. இப்போ மறுபடியும் போகும் 1ஓட வேல்யூ என்ன, அதாவது கேவோட வேல்யூ என்ன 1 வந்து மேலே போயிடும். அப்படியே திரும்பி கண்டிஷன் செக் பண்ணுதா. அப்படியே செக் பண்ணி இப்போ கடைசியில் 5 கொடுத்துருக்கோம். 5 வரைக்கும் வந்துடும். சரிங்களா? சரி 4 வந்துச்சுன்னா வந்திருக்காது என்னன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்க 5 வரைக்கும் செக் பண்ணி. இதுதான் வைல் லூப். ஓகேங்களா? இப்போ வைல் லூப்பில் எல்ஸ் வைல் லூப் இருக்குது தெரியுமா? அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஸ் வித் வைல் லூப். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.